ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீக் டேஸில் எடுத்த vlog தான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு முடி கொட்டுறது நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் ஜாஸ்தி ஆகும். இது நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி vlog எடுத்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாளாகவே எனக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் பார்லரில் போய் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்க பாதிக்கும் மேலவே கட் பண்ணி விட்டுட்டாங்க. நான் பழைய vlogலலாம் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஹேர் இருந்திருக்கும். இப்போ என்னடா கம்மி ஆகிடுச்சுன்னு பார்த்தா இதுதான் காரணம். ஸோ எப்போவுமே நம்ம மார்னிங் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிடணும். அப்போ தான் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். வீட்டில் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்போவுமே நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் பிடிக்கும். நேற்று ஈவினிங் தம்பிக்குட்டி கூட்டிகிட்டு வரும்போது வர வழியில் நாட்டு மருந்து கடை இருந்துச்சு. அங்கே ஒரு 10 சாம்பிராணி வாங்கிக்கிட்டேன். இந்த சாம்பிராணி நார்மலானது கிடையாது. இதில் மூலிகை சாம்பிராணின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு கோல்டு ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாகும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கொசு, பல்லி, கரப்பாம்பூச்சி மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாம்பிராணி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது கூடவே இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்காக இந்த குட்டி பாட்டும் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கேப் வழியாக அந்த புகை வந்துட்டே இருந்தது. ஸோ சீக்கிரமாக அந்த புகையெல்லாம் போய் தீந்துராமல் இது எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் இந்த சாம்பிராணி பற்றிட்டே இருந்தது. இன்றைக்கி மார்னிங் தம்பிக்கு அவரக்காய் பொரியலும் பருப்பும் தான் கடைஞ்சிருந்தேன். அதையவே நானும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன். தம்பியை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா மார்னிங் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். அவரக்காய் பொரியல் வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். நிறைய காய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீக்கில் இருந்து நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணினேன், நான் எப்படி வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதும் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு தோணும். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீட்டில் அதிரசம் இருந்தது. அதனால் அதிரசம் 2 எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி எப்படின்னா சீட்டிங் டேவாக எடுத்துக்கிட்டேன். நாளையிலேருந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம ஹேர் ஆயிலுக்கு ரெடி பண்ணறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வீட்டில் எப்போவுமே ஆலோவேரா அந்த செடி வச்சுருப்பேன். நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பிளான்ட்டில் வச்சுக்கணும். ஆலோவேரா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் அது கொடுக்கும். நம்ம ஹேருக்கும் சரி நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் ஆலோவேரா. எப்போவுமே நம்ம கட் பண்ணதும் ஆலோவேரில் இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். அது நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நேராக நீளமாக நிற்க வைக்கணும். எங்கேயாவது ஒரு தட்டில் அப்படி சாய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த எல்லோ கலரில் இருக்க அந்த ஜெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஹேர் ஆயிலுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம், வெங்காயம், ஆலோவேரா ஜெல், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே நெல்லிக்காவும் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்தி இலையை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு 10 பூ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் செம்பருத்தி இலையை ஒரு 15 to 20 எடுத்துக்கிட்டேன். கூடவே மருதாணி பறித்து வச்சுருந்தேன் 2 நாள் முன்னாடி. அது வேறு காஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல நம்ம ஆயிலுக்கு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். குழந்தைக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால நான் விளக்கெண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அது மட்டும் இல்லை, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அடிக்கடி கோல்டு பிடிக்கிறவங்க விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண வேணாம். இதனால் சைனஸ்டிக் ப்ராப்ளம் அதிகமாகும். வெறும் தேங்காய் எண்ணெயிலே நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஜாரில் வெந்தயம், கருஞ்சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவேன். நைஸாக பொடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்க எல்லா இலையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மருதாணி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்குவேன். ஆலோவேரா
ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப வலுவலுன்னு ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே லாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் நான் லாஸ்ட்டாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ நான் என்றைக்கு வேணுங்கிறதெல்லாம் அரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணும்போது எப்போவுமே அயன் கடாய் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இரும்பு பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல இரும்பு சத்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேன். இதில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக நான் ஆலோவேரா க்ளீன் பண்ணி அது கூட ஒரு சின்ன சின்ன பீஸாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கல. ஏன்னா சில சமயம் கோல்டு ஆயிருமோ அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய துண்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இல்லையா, இதுலேயே இன்னும் கொஞ்சம் பாதி மடங்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நமக்கு சிக்கலாக அதிகமாக விழுகாது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இருக்கும். நான் வந்து இதோட விட்டாலும் விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த எண்ணெய் வந்து ஹேர் ஸ்மெல் அடிக்கக்கூடாது, நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெட்டி வேர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வெட்டி வேர் வந்து அப்படி ஒரு வாசம். நமக்கு ஒரு பாட்டும் கூட இருக்கும், வெட்டி வேர் வாசம் வெடலை புள்ள நேசம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டில் எப்படி பாடினாங்கங்கிறது கண்டிப்பாக இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வெட்டி வேர் யூஸ் பண்ணி அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் எவ்வளோ ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த வெட்டி வேர் யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் ஆயில்ஸ் அல்லது ஹோம் ரெமிடியில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இல்லை. ஃபைனலாக நான் ஒரு 10 மிளகு எடுத்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிட்டேன். இந்த மிளகு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து சளி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் எந்த இச்சிங் ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கு வந்து இந்த குறுமிளகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் கலர் வந்து நல்லா கிடைக்கும். அதுதான் வேம்பாலம் பட்டை. சின்னதாக ஒரு பீஸ் போட்டாலே போதும். ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்களா அப்படி மெரூன் கலர் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற விட்டுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து வடிகட்டி நான் எடுத்து பாட்டிலில் வச்சுக்குவேன். இது எனக்கு 3 months வரும். 6 month வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். கெட்டும் போகாது, எந்த சிக்கு வாசமும் அடிக்காது. அப்படியே கொஞ்ச நேரம் ஈவினிங் தம்பி வந்துட்டான். கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஸ்வீட் பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வரக்குள்ளே நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குக்கர்லேயே வச்சுட்டேன். ரைஸும் பாசிப்பருப்பும் எடுத்து குக்கரில் வேக வச்சுட்டேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இன்னொரு சைடில் வெல்லம் நல்லா பொடி பண்ணி ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா வெல்லத்தில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடிகட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கல் மண் எல்லாமே அடியில் ஸ்டோர் ஆகிடும். நமக்கு வந்து மேலே அந்த பாகு மட்டும் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து விசில் விட்டுட்டேன். 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். எனக்கு வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட இந்த பாகை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் வேணுங்கிற நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். கூடவே ஏலக்காவும் நல்லா தட்டி போட்டுட்டு இந்த தாளிப்பை பொங்கலில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மொத்தமாகவே எனக்கு 15 minutes தான் ஆச்சு. நம்ம குயிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். அதுலேயும் ஒரு ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு நமக்கு சில சமயம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் தம்பி வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி கூட ஆட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றான். அதனாலேயே நான் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேன் பார்த்திங்கன்னா இந்த தாளிச்சு ஊற்றினாலேயே க்ரீன் கலர், இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிமார்ட்டில் இருக்குது. உண்மையாகவே நம்ம ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் விலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிடுறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் பைசா காலி ஆகுது. அதனால் நம்ம என்ன வாங்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி போய் வாங்கணும் அப்படின்னா சூப்பர் ஷாப்பிங் தான் சொல்லுவேன்.
வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பொங்கல் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பபாய்.